ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ ஆனியன் ரவா தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஆனியன் ரவா தோசை வந்து நம்ம வீட்டில் இட்லி மாவோ இல்லை டிஃபனுக்கு எதுவுமே இல்லாத போது ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். நம்ம இந்த ஆனியன் ரவா தோசை ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு காம்பினேஷனாக ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சா போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம சாப்பிட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இது எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பாக்ஸாக பெரிய பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். இது பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்கு. இது அப்படியே நம்ம 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இது இந்த ஆனியன் ரவா தோசாவுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். 2 பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போது கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு பவுல் நிறைய ரவை, பெரிய ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது கூடவே போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையே இல்லை. இப்போ இது அரைச்சாச்சு. பாருங்கள், கொரப்பாக இருக்குது. அப்போ தான் ஆனியன் ரவா தோசை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது கூடவே நம்ம அந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை பவுலுக்கு பச்சரிசி மாவு இல்லைன்னா நம்ம ரவையே கூட 1.5 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் ரவா தோசாவுக்கு தண்ணி தண்ணியாக இருக்கணும். மாவு ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சட்னி அரைச்ச பிறகு நம்ம இப்போ மறுபடியும் தண்ணி விட்டு கரைச்சிட்டு தான் நம்ம தோசை சுட போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சிடலாம். ஒரு பவுல் நிறைய ஒரு அரை முடி தேங்காய், 4 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கடலை. இது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக சட்னியும் அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சாச்சு. நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, இதுவும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது சட்னியில் மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சூடாக பொட்டேட்டோ ஆனியன் ரவா தோசை ஊற்றிடலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு தோசை, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. நம்ம 2வது தோசை ஊற்ற நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இது கூட நல்லா சந்தாக வருது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு தோசை. இதுலேயே கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சைட்லலாம் எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி போட்டோம் தோசை எடுக்கலாம், திருப்பி போடாமையும் எடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். டின்னர் கூட ரெடி பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று, இப்போ நம்ம அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சந்தாக வந்து பாருங்கள். நம்ம தயிரோ சோட்டா மாவோ புளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த உருளைக்கிழங்குலேயே அது சூப்பராக வந்துச்சு. உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ், சீரகம், எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு கூட செம்ம சூப்பராக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி கூட சாப்பிட்லாம், வேறு சட்னி கூட சாப்பிட்லாம். நான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுட சுட இதை சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா
எதனால் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். சி